வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்னைக்கு வீட்டிலே ரொம்ப ஈஸியாக பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 10 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். இதோட 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். கடாய் இல்லைன்னா அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதோட 1 கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவு நல்ல கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதை அடுப்பில் வச்சுக்கலாம். இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நம்ம பால் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக திக்காகி வந்துடும். சைடில் ஆடை படிகிறத எடுத்து விட்டுட்டே இருங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா திக்காகட்டும். இப்போ கொஞ்சம் திக்காகி இருக்குது. இன்னும் நல்லா திக்காகணும். இப்போ கொஞ்சம் திக்காகி இருக்குது. இதோட 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நெய் சேர்க்கும்போது நல்ல மணமும் சுவையும் சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். இந்த அளவு நல்லா திக்கானதும் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் பட்டர் ஷீட் போட்டுட்டு அதில் மாற்றிக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பட்டர் ஷீட்டை எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணிக்கலாம். கத்தியில் கொஞ்சமாக எண்ணெய் அல்லது நெய் தடவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கத்தியில் ஒட்டும். இப்போது கட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கடைகளில் வாங்குகிற மாதிரியே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.